ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழியில் ஒரு கிரேவி மாதிரி கிட்டத்தட்ட சுக்கா மாதிரி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், சோம்பு, இங்கே பாருங்களேன், சீரகம், கசகசா, அப்புறம் மிளகு, அப்புறம் நாட்டு மல்லி எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 20, பச்சைப்பால், பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். ஓரளவு வதங்கினோன்னா காரத்துக்கு மிளகாய் போட்டு அப்படியே நம்ம அரைக்கிற வேண்டியதான். மசாலா அரைச்சாச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா ஆயில் நிறையவே விட்டு கடுகும் சோம்பும் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நல்லா நிறைய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாகும். இந்தளவு வதங்கின உடனே மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். மசாலா நல்லா வதங்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வேக வச்சதை கொதித்து மசாலா வடை போனதும்